ஹல்லேலூயா, 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 அனைவரும் இணைந்து சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் ஜெபத்தை ஏற்று சொல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய ஞானத்தால், உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்புவீராக. எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வகுப்பிலே புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம், அதனுடைய விளக்கங்களை அறிய இருக்கிறோம். எனவே இந்த வகுப்பில் எல்லோருமே தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு கவனிப்போம். இறைவனுடைய ஆசீர் மிகுதியாக கிடைக்க ஜெபிப்போம். கடந்த வகுப்பிலே புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியாளர் விளக்கி காட்டுகின்ற பேருடைமைகளை பற்றி எடுத்துரைத்தோம். பேருடைமைகள் என்னென்னவென்று பார்த்தோம். அவை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்பதையும் பார்த்தோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்ற விவிலிய உண்மைகளை பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் பார்க்கும்போது உப்பும் ஒளியும் என்று இருவகை உவமைகளை ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார். உப்பு எதனை குறிக்கிறது, ஒளி எதனை குறிக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து எம்புகின்றார். வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால், உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உறுப்புள்ளதாக்க முடியும், அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உப்பினுடைய தன்மைகளை பார்க்கும்போது கெடாமல் இருப்பதற்காக பயன்படுத்துகிறோம், மட்டுமல்ல சுவை ஊட்டியாகவும் பயன்படுத்துகிறோம். 2 நோக்கங்கள். பொருட்கள் கெடாமல் இருப்பதற்காக பயன்படுத்துகிறோம், சுவை ஊட்டியாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய தமிழ் வழக்கத்திலே அழகாக சொல்வார்கள், உப்பில்லா கஞ்சி குப்பையிலே என்று சொல்வார்கள். அதனுடைய பொருள், உப்பு இல்லை என்றால் அதற்கு சுவை இல்லை. பாலஸ்தீனாவில் வாழ்ந்த மக்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இன்றைய நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் எதுவும் இல்லை. அதனால் அவர்கள் உப்பை பயன்படுத்தி பொருட்களை கெடாமல் வைத்திருந்தார்கள். இங்கு மத்தேயு நற்செய்தியாளர் எதை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால், இந்த உலகமானது கெட்டுப்போயிருக்கிறது, இந்த உலகமானது கெடாமல் இருப்பதற்காக உப்பாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். குறிப்பாக ஆண்டவருடைய அன்பு திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் எல்லோரும் உப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கெட்டு போகக்கூடிய வாய்ப்பினால் மக்கள் ஆத்மீக வாழ்வை இழந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அவர்களுடைய மத்தியிலே உப்பாக இருக்க வேண்டும் என்று நற்செய்தியாளர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து எம்புகின்றார். இயேசு இந்த 2 உவமைகளையும், அதாவது உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அழைத்தலை பற்றி எடுத்துரைப்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். இந்த
நம்பிக்கையற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டுவது, ஆண்டவரிடமிருந்து விலகிப்போன மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்காக அவர்களுடைய மத்தியிலே உப்பாக வாழ்வது. இதைதான் மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து எம்புகின்றார். அதற்கு நம்முடைய புனித வாழ்வு தேவை. நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, பணித்தளங்களிலே உப்பாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இரண்டாவதாக, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒளி வழிகாட்டியாக அமைகிறது. நம்முடைய வாழ்வில் ஒளிர்விக்கக்கூடிய மகிழ்வை நமக்கு தருகின்றது. இந்த ஒளி உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக சொன்னால், இருளில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றப்படுகிறது என்றால் அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளிக்கதிர்கள் வட்டமாக அந்த இருளை மாற்றுகிறது. மாற்றும்போது அந்த ஒளியின் உள்ளே இருப்பவர்கள் நான் யார் என்று அறிந்து கொள்கிறார்கள். மட்டுமல்ல, அந்த ஒளியில் வருபவர்கள் ஒளியையும் பார்க்கிறார்கள். இதை போல யார் யார் கிறிஸ்து என்ற ஒளியை சுமந்து செல்கிறார்களோ அவர்கள் இருளாகிய பாவ வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த திருத்தூதர்களுக்கு மத்தேயு நற்செய்தியாளர் கிறிஸ்து வழியாக எடுத்து எம்பிய வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். நீங்கள் எல்லோரும் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இருளை அகற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகை புனிதப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலான ஒரு அருள் என்னவென்றால் ஒளியாக மாறக்கூடிய அருள். திருமுழுக்கு வழியாக ஆண்டவர் இந்த ஒளியை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே நாமும் பிரகாசமுடையவர்களாக இருக்க வேண்டும். பிறரை பிரகாசமுடையவர்களாக மாற்ற அழைக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது நானே உலகின் ஒளி என்று சொல்லி உலகத்திற்கு ஒளியாக திகழ்ந்தார். பின்னர் ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அமன்பானவர்களே, நாம் எல்லோரும் உப்பாக ஒளியாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உப்பாக ஒளியாக மாறும்போது ஆண்டவர் விரும்பிய நல்வாழ்வு நம்மிலே நடைபெறுகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த உப்பாக ஒளியாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுத்த ஆண்டவர் இன்னும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். விவிலியத்திலே 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 17வது வசனம். திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதனுடைய பொருளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திருச்சட்டத்தை, இறைவாக்குகளை அழிப்பதற்காக அல்ல. இந்த திருச்சட்டங்கள் என்று சொல்வது பழைய ஏற்பாடு புத்தகத்திலே சட்ட நூல்களை எடுத்து காட்டுகின்றது. மோசையினுடைய நூல்கள் என்று அறியப்படுகின்ற, தோரா என்று அழைக்கப்படுகின்ற ஐநூல்களை தான் இந்த சட்ட நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இறைவாக்கினர்கள் என்றால் இறைவாக்கு நூல்களை சுட்டி காட்டுகின்றது. பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர்கள் நூல்களை இங்கு சுட்டி காட்ட வருகிறது. இதைதான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மக்களுக்கு எடுத்து எம்பினார்கள்.
அன்றைய காலகட்டத்திலே, இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே மக்கள், பாமர மக்கள் படிப்பறிவற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு விவிலியத்தை வாசிக்க தெரியாமல் இருந்தது. அப்படி வாய்ப்புகளும் இல்லாமல் போனது. எனவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதை கற்றுக்கொண்டார்கள். அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்காவண்ணம், அவர்களுடைய வாழ்க்கையை சேஃபாக வைத்துக்கொண்டு அந்த நற்செய்திகளை எடுத்து எம்பினார்கள். அந்த பாமர மக்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பல இறை வார்த்தைகளை அவர்களிலே திணித்தார்கள். இவ்வாறு ஆண்டவர் உலகத்திலே வந்து இந்த நற்செய்தி பணியை ஆற்றும் போது அதை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். இன்று வரை நீங்கள் கற்றுக் கொடுத்த இறை வார்த்தைகள் சரியானது அல்ல, அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து எம்புகின்றார். என்ன கருத்து? ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக வித்தியாசமாக இருந்தது. திருச்சட்டத்தையோ இறைவாக்கு நூல்களையோ, அதாவது இன்று வரை கற்பிக்கப்பட்ட இந்த இறைவாக்கு நூல்களையோ சட்ட நூல்களையோ நான் மாற்றிவிடவில்லை, அதை ஒழித்து விடவில்லை, மாறாக அதை நிறைவேற்ற வந்தேன், அதை மக்களுக்கு சரியாக புரிய வைக்க வந்தேன் என்பதை ஆண்டவர் இங்கே எடுத்து காட்டுகின்றார். எனவேதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. திருச்சட்டத்தையோ இறைவாக்கு நூல்களையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், மாறாக நான் அதை நிறைவேற்ற வந்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே பழைய திருச்சட்டத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அதன் மேல் ஆண்டவர் புதிய கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை கட்டி எழுப்பி மக்களுக்கு கொடுக்கிறார். உதாரணமாக பரிசேயர்களும் சதிசேயர்களும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இவ்வாறு சொன்னார்கள், நீங்கள் கொலை செய்யக்கூடாது, அது ஆண்டவர் மோசே வழியாக தந்த சட்டம், நீங்கள் கொலை செய்யக்கூடாது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வஞ்சகம் இருந்தது, பழிவாங்கும் தன்மை இருந்தது, வெறுப்பு இருந்தது, வைராக்கியம் இருந்தது. இதை மாற்றாமல் நீங்கள் வெளிப்படையாக ஆண்டவரை அன்பு செய்யுங்கள், கொலை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை மறுக்கிறார். அது உண்மையான செய்தி அல்ல. நீங்கள் ஆண்டவரை உள்ளார அன்பு செய்ய வேண்டும் என்றால் இந்த திருச்சட்ட நூல்களையும் இறைவாக்கு நூல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லி அதை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்து வருகை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் இணைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னும் ஒரு கருத்தை நாம் பார்க்கின்றோம். 18வது வசனம், அதாவது 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். விண்ணும் மண்ணும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன், ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். நிறைவேறும். அதன் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒரு புள்ளியோ ஒழியாது ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் அழகாக எடுத்து எம்புகின்றார். இந்த இறைவாக்குகளோ சிற்றெழுத்துக்களோ எதுவுமே ஒழிந்து போகாது. அதனுடைய பொருள் என்னவென்றால், கடவுளின் சட்டங்கள் முழுமையாக நிறைவேறாமல் ஒருபோதும் அழிந்து போகாது. இந்த உலகமானது, இந்த உலக மக்களால் போற்றப்பட வேண்டும், இதை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனவே ஆண்டவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார், இதை மக்கள் எல்லோரும் நிறைவேற்றும் அளவு
ஆண்டவர் இந்த திருச்சட்டத்தையும் இறைவாக்கு நூல்களையும் மக்களுக்கு விளக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும் அளவும் இந்த இறைவாக்கு நூல்களோ சட்ட நூல்களோ அழிந்து போகாது என்பதை தான் இது சுட்டி காட்டுகிறது. அதாவது சுருக்கமாக சொன்னால், இறைவார்த்தையினுடைய நம்பகத்தன்மை, இறைவார்த்தை மாறாது அழியாது என்பதை சுட்டி காட்டுகிறது. இந்த இறைவார்த்தைகள் சட்ட நூல்களும் இறைவாக்கு நூல்களும் நிலையானது என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே இறைவார்த்தை உயிருள்ளதாக ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் இதன் வழியாக எடுத்து காட்டுகின்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்ததாக ஒரு சிறந்த தலைப்பை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார், சினங்கொள்ளுதல். இந்த தலைப்பிலே அழகான கருத்துக்களை ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியாளர் வழியாக எடுத்து காட்டுகின்றார். நீங்கள் சினம் கொள்ளக்கூடாது. அதை இன்னொரு வகையிலேயே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 21வது வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலை செய்யாதே, கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்கள் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இனிதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். வாசிப்போம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளை சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவ்வாறானில் யூதர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் பரிசேயர்களும் சொன்னார்கள், நீங்கள் இதை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அதை மட்டும்தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பிறரை வெறுப்பவர்கள், சினம் கொள்பவர்கள் இந்த கொலை குற்றத்திற்கு ஆளாகிறார்கள். அதாவது நாம் எல்லோரும் பிறரை மதிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்று சொல்வார்கள். நாம் அவர்களுக்கு மதிப்பை கொடுக்க வேண்டும். அந்த மதிப்பை கொடுப்பதை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். மதிப்பு கொடுக்காத போது, பிறரை உதாசீனப்படுத்தும் போது, பிறரை உதவாக்கரை என்று அப்புறப்படுத்தும் போது உண்மையிலேயே கொலை குற்றத்திற்கு சமமான பாவத்தை நாம் செய்கிறோம் என்பதை நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இதற்கு நாம் என்ன செய்வது? நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல உறவை வைக்கும்போது உண்மையிலே பிறரோடுள்ள உறவிலே வளர முடியும். அதை 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 23வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளும் போது உண்மையிலே பிறரை நாம் நேசிக்கிறோம், பிறரை நாம் அன்பு செய்கிறோம், சினம் கொள்வதிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். எனவே பிறரோடு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சீடர்களை அனுப்புகின்ற ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார். நீங்கள் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லும்போது இப்படி நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இன்னும் ஆண்டவர் விபச்சாரத்தை பற்றி சொல்லுகிறார். உண்மையிலேயே விபச்சாரம் என்றால்
பெரும் தவறாக அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை உலகினர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு புத்தகத்திலே ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை உடைத்துவிட்டு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு புதிய செய்தியை நமக்கு தருகிறார். அதையும் வாசித்து பார்ப்போம். 27வது வசனத்திலே அழகாக அது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அமன்பானவர்களே, ஆண்டவர் இங்கு உள்ளத்தை பார்க்கிறார். செயலளவில் காணக்கூடிய ஒரு செயலாக மட்டுமல்ல, உள்ளத்தை பார்க்கிறார். இங்கு கண், ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், கண் பாவம் செய்ய தூண்டினால் அந்த கண்ணை பிடுங்கி எறிந்து விடுங்கள். கை கால் பாவம் செய்ய தூண்டினால் அதை வெட்டி விடுங்கள் என்று மிக ஆணித்தரமாக அதிகாரபூர்வமாக ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யவே கூடாது என்பதை ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், பாவம் செய்யக்கூடிய சூழலை வெட்டிவிட வேண்டும். பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிற இடத்திலே நாம் செல்லக்கூடாது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் நமக்கு அழகாக எடுத்துரைப்பது இதுதான். விபச்சாரம் என்பது ஒரு பெரிய பாவம். பல வேளைகளிலே அந்த பாவத்தை நாம் செய்திருக்க மாட்டோம். ஆனால் கண்ணால் விபச்சாரம் செய்கிறோம், நம்முடைய உணர்வுகளால் விபச்சாரம் செய்கிறோம், தவறான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த சட்ட நூல்களை விளக்கி காட்டி, இறைவாக்கு நூல்களை விளக்கி காட்டி, நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார். எனவே நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலே என்னுடைய வாழ்வு இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்புடையதாக அமைகிறதா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உப்பாக ஒளியாக மாற வேண்டும். உப்பாக ஒளியாக இருந்து பிறருக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, பிறரை சுவை ஊட்டிகளாக, அவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக, நீங்கள் ஒளி வீசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அறைகூவல் விடுக்கின்றார். ஆண்டவர் திருச்சட்டத்தையோ இறைவாக்கு நூல்களையோ அழிக்க வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றுவதற்காக புதிய கருத்தோடு முன் வருகின்றார். இந்த விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் இறைவார்த்தைகளோ அதனுடைய கொம்புகளோ ஒருபோதும் மறைந்து போகாது. அதனுடைய பொருள் இந்த இறைவாக்கு நூல்களுடைய நிலைப்பு தன்மையை, நிலையான தன்மையை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். சினங்கொள்ளாதே, களவு செய்யாதே என்றெல்லாம் பல கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். அதிலே பிறரை வேதனைப்படுத்தும் போது, பிறரை எதிர்க்கும் போது, அவர்களை உதாசீனப்படுத்தும் போது நாம் கொலை குற்றத்திற்கு சமமான பாவத்தை செய்கிறோம். எனவே அதிலிருந்து விடுதலை பெறுவோம். தீய உணர்வுகளோடு தீய எண்ணத்தோடு பிறரை பார்க்கக்கூடிய மனநிலையை மாற்றி அமைப்போம். இவ்வாறு நல்ல மனநிலை உடையவர்களாக வாழ மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதி வழியாக, இந்த வகுப்பு வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இறை வார்த்தையை சிந்திப்போம், தியானிப்போம், அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நாம் எல்லோரும் இணைந்து செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, நீர் தருகின்ற அருள்வரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வகுப்பு வழியாக நீ தந்த எல்லா அருள்வரங்களுக்கும் புதிய புதிய கருத்துக்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று சீடர்கள் வழியாக அழைக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளை எங்களுடைய ஆழ்மனதிலே பதிய வைத்து அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. உண்மையான வாழ்க்கை என்னவென்றும், தீய வழிகளிலிருந்து விடுதலை பெற்று
தூய மனிதர்களாக வாழவும் எங்களுக்கு அருள்வரங்களை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை மகன் தூயாவின் பேராலே, ஆமீன்.